பிரைஸ் லார்ட். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் மீண்டும் ஒரு விசை உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்துக்கு என்று ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 102:7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவை போல் இருக்கிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தனிமை என்ற உணர்வு நம்ம எல்லாருக்கும் வரும். ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்கள் கூட ஒரு தனிமை என்ற உணர்வை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். வாழ்க்கையிலே எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் ஒரே போல் இருப்பதில்லை. சில நேரத்தில் நம்மை சுற்றி ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அநேகருக்கு நாமும் உதவி செய்கிறோம், அநேகர் நமக்கும் உதவி செய்கிறார்கள். வாழ்க்கை சந்தோஷமாய் போய்கொண்டிருக்கும். ஆனால் சில நேரத்தில் திடீரென்று பார்த்தால் நம்முடைய வீட்டிலே நம்முடைய வாழ்க்கை துணை இருப்பார்கள், நம்முடைய பெற்றோர்கள் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் இருப்பார்கள், ஏன் நம்முடைய சபை விசுவாசிகள் கூட நம்மோடு இருப்பார்கள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாரும் அருகில் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு தனிமை உணர்வு வரும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது என்று தெரியவில்லை. ஒருவேளை நிச்சயமா அந்த அனுபவம் இருக்கலாம், ஒருவேளை இனிமேல் அந்த அனுபவம் கூட வரலாம். எல்லாரும் நம் அருகில் இருந்தும் ஏனோ தெரியவில்லை, நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்ற உணர்வு நமக்குள்ள அதிகமாய் தலையை தூக்கி இருக்கும். சில நேரத்திலே இன்னும் சில நேரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அதுவரை நம்மோடு கூட இருந்த நபர்கள், உதவி செய்த நபர்கள் திடீரென்று நம்மை விட்டு விலகி விடுவார்கள். நமக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாத சூழ்நிலை இருக்கும். இவைகள் ஏன் வருகிறது என்று சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம கவலைப்படுறோம், அங்கலாய்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஆண்டவரிடமே நம்ம சண்டை போடுகிறோம். எனக்கு ஏன் இந்த தனிமை உணர்வு? யாரும் எனக்கு உதவி செய்யவில்லையே, நான் அநேகருக்கு உதவி செய்தேன், ஆனால் இப்பொழுது எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி நாம் வியாகுலப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தனிமை உணர்வு ஏன் வருகிறது? நன்றாக தான் இருக்கிறோம், எல்லாரும் நம்மோடு இருந்தார்கள், திடீரென்று ஏன் இந்த தனிமை உணர்வு இருக்கிறது என்று நாம் கொஞ்சம் ஆழமாய் சிந்தித்து பார்த்தால் அது தேவன் அனுமதித்ததாக இருக்கும். தேவன் எதையும் ஒரு காரணம் இல்லாமல் அனுமதிப்பது இல்லை. குறிப்பாக இந்த தனிமை என்ற உணர்வை ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நாம் தேவனை இன்னும் அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய கிருபையை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய கிருபையை மாத்திரம் நம்பி வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இந்த தனிமையை நமக்கு அனுமதிக்கிறார். ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் இதை புரிந்து கொள்ளாமல், எனக்கு ஆண்டவர் இப்படி செய்து விட்டாரே என்று சொல்லி ஆண்டவரிடமே நாம் கோபப்பட்டு விட்டு இன்னும் ஆண்டவருடைய உறவை விட்டு தூரமாய் போய் விடுகிறோம். இல்லை, ஆண்டவரோடு இன்னும் இணைந்து கொள்வதற்கும் இந்த உலகத்தில் இருக்குதான எல்லா அன்பும் எல்லா உறவும் அது நிலையற்றது என்பதையும், தேவனுடைய அன்பும் அவருடைய கிருபை மாத்திரமே நிலையுள்ளது என்பதை நமக்கு உணர்த்தும் விதமாக அவரை இன்னும் கிட்டி சேரவும் அவரை சார்ந்து கொள்ளவுமே ஆண்டவர் இப்படிப்பட்ட தனிமையான அனுபவத்தை நமக்கு அனுமதிக்கிறார். இந்த காலை நேரத்திலே கூட நீங்கள் இப்படிப்பட்ட அனுபவத்தின் கூட சென்று கொண்டிருக்கலாம். கவலைப்பட்டு விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். தேவன் சமூகத்துக்கு வாருங்கள். உடனடியாக வந்து அவரிடத்தில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். எனவே தனிமை உணர்வை நினைத்து கவலைப்படாமல், எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி யோசிக்காமல், எனக்கு உதவி செய்ய சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். அவரை இன்னும் அதிகமாய் நேசியுங்கள், அவரை நம்புங்கள். அவர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்காக செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்கும். வேதத்திலே கூட பார்க்கிறோம், தாவீதும் இப்படிப்பட்ட அனுபவத்தின் ஊடாக கடந்து சென்றான். அவன் கைவிடப்பட்ட அநேகரை சேர்த்து கொண்டான். கிட்டத்தட்ட 400 பேரை அவன் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவளித்து உணவளித்து அவன் தன்னுடைய அருகிலே வைத்து கொண்டான். அவர்களுக்கு உதவி செய்தான். ஆனால் ஒரு கட்டத்திலே அவருடைய எல்லா பொருட்களும் திருடப்பட்டு போய்விட்டது என்று சொன்னவுடன் எல்லாரும் சேர்ந்து தாவீதை கல்லெறிந்து கொள்வதற்கு ஆயத்தமானார்கள். இதை பார்க்கும்போது தாவீதுக்கு மிகுந்த மன உளைச்சல், வேதனை. தன்னுடைய குடும்பமும் திருடப்பட்டு விட்டது, தன்னுடைய குடும்பத்தினர்களும் அவர்கள் களவாய் கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். ஆனால் இப்போ சுற்றி இருக்கிற மனிதர்கள், தன்னோடு கூட இருக்கிற மனிதர்களும் தன்னை புரிந்து கொள்ளாமல் தன்னை கொள்வதற்கே எழும்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி மிகுந்த வேதனை அடைந்தான். ஆனாலும் அந்த நேரத்திலே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். அந்த திடப்படுத்துதல் அவனுக்கு உதவியாக இருந்தது. கர்த்தர் அவனை திடப்படுத்தினார். தொடர்ந்து எதிரிகளை மேற்கொள்ள உதவி செய்தார். இழந்து போன எல்லா பொருட்களையும் மீட்டுக்கொள்ள தேவன் கிருபை தந்தார். இந்த காலை வேளையிலும் உங்கள் தனிமை உணர்வுகள் நேரத்திலே தேவனை இன்னும் அதிகமாய் சார்ந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாய் தருவார். உங்களை பலப்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துல யார் யாரெல்லாம் தனிமை உணர்வோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த தனிமை உணர்விலிருந்து விடுதலை பெற கர்த்தர் கிருபை தாங்க. தொடர்ந்து உண்மை இன்னும் அதிகமாய் சார்ந்து கொள்ள, உம்முடைய அன்பை உறுதியாய் பிடித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless.